ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிள் ஆடியோ. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்துருப்போம். நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்யறது, அந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி உருவாங்குறோம், அதுக்குள்ள இருக்கிற ஐசிஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யும், எந்தெந்த ஐசி எந்தெந்த காம்பனண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தியரிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து டெய்லி ஒரு கிளாஸ் போட போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இதில் ஆர்வமாக இருக்காங்க. அது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து நம்ம அடுத்தடுத்த நாளாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி எந்தெந்த ப்ராடக்ட் எப்படி செய்கிறது, அது உள்ள இருக்கிற காம்பனண்ட் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம அந்த கிளாஸ் தான் இனிமேல் நம்ம எடுக்க போகிறோம். டெய்லி ஒவ்வொரு கிளாஸாக நம்ம எடுக்க போகிறோம். இதை வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படும். அதாவது ட்ரிபிள் இ படிச்சுக்கிறீங்களா, ஐடிஐ படிச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தியரிக்கலாகவும் பயன்படும், ப்ராக்டிக்கலாகவும் பயன்படும். நம்ம வந்து நார்மலாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி வெறும் ப்ராக்டிக்கலாக மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல. நம்ம தியரிக்கலாகவும் எடுக்க போகிறோம், ப்ராக்டிக்கலாகவும் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எப்படி இருக்குது, அது என்னென்ன வேலை செய்யும், அந்த காம்பனண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த காம்பனண்ட்டோட தமிழ் பேர் என்ன, இங்கிலீஷ் பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக பேசிக்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் போடுற வீடியோ ஒரு 2 months தொடர்ந்து எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்களே ஒரு 5.1 மல்டிப்ளையர் ஆகட்டும், 2.1 மல்டிப்ளையர் ஆகட்டும், டால்பி டிஜிட்டல் மல்டிப்ளையர் ஆகட்டும், எல்லாமே நீங்களே தனியாக ஓனாக போடுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் தெளிவாக விளக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல போகிறோம். இப்போ வந்து நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா, நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து நான் ட்ரிபிள் இ முடித்தேன். அதுக்கடுத்து பார்த்துட்டு நான் இந்த பிசிபி டிசைனிங் கிளாஸ் முடிச்சிருக்கேன். பிசிபி எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்குள்ள என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறது, அந்த ட்ராக்கிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்து நான் வந்து இந்த ஹோம் அப்ளையன்ஸ் அசம்பிள் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே நான் படிச்சு எல்லாமே சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்கேன். நான் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ முடிக்கும்போது அதோட ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் நான் காட்டுறேன். எல்லாம் பார்த்துக்குங்க. நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா குவாலிஃபிகேஷனும் எனக்கு இருக்குது. அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன். எந்த ஒரு சின்ன பிழை இல்லாமல் எல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். எங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் கற்றுக்குங்க. எல்லோரும் வீடியோ பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஒன்றுமே தெரியாமல் ஒரு 0% இருந்தீங்கனாலும், ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்ன தெரியாதவங்களுக்கு கூட நாங்கள் தியரிக்கலாக சொல்லிக் கொடுப்போம். ஒரு காலேஜ் போய் ட்ரிபிள் இ முடிச்சாவோ இசி முடிச்சாவோ தான் இதை பண்ணணும்னு இல்லை. எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பண்ணி பழகிக்கலாம். அதே சமயம் லேடிஸ் நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க, நிறைய ஒர்க் இல்லாமல் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். கற்றுக்கும் போது நீங்கள் நாளைக்கு நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலாக, யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சு சின்ன ப்ராடக்டாக கொடுக்கும்போது மாதம் உங்களுக்கு ஒரு 15,000 20,000 வரைக்கும் நீங்களே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதேமாரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இது இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த காம்பனண்ட் வேணும், எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காம்பனண்ட்டுன்னு உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு காம்பனண்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் சொல்லுவோம். நாங்கள் ஒரு ப்ராடக்ட் போட்டோம்னா அதோட தியரிக்கலாக என்னவோ அதை ட்ரா பண்ணி இது எப்படி எப்படி யூஸ் ஆகும் எல்லாம் நான் சொல்லிடுவேன். ப்ராக்டிக்கலாக அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், நம்ம இந்த தியரிக்கலாக டயக்ராம் போடும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலாக நேரில் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அந்த ப்ராடக்ட் என்ன வேலை செய்யுது, அந்த போர்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவோம். அதனால வந்து நீங்களே ஒரு ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த ஒயர்ஸ் போட்டால் எந்த மாதிரி நமக்கு இருக்கும், மெயின் ஒயருக்கு எல்லாமே தெளிவாக A to Z ஆரம்ப புள்ளியிலேருந்து கடைசி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் தெளிவாக அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸில் மட்டும் போடுவோம். யூடியூப்பில் போனீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்கும். இன்ஸ்டாகிராமுக்கு உள்ளே போனீங்கன்னா பயோவில் யூடியூப் லிங்க் இருக்குது. யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வரும். அதாவது யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸு கீழே லிங்க்ல வீடியோ கொடுத்துருப்போம். அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபுல் வீடியோ போட்டுக்கலாம். டெய்லி ஒரு 20 minutes வீடியோ போடுவோம். அதாவது வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு 1 hour வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக எல்லாமே எப்படி செய்கிறது என்ன ஏதுங்கிறது எல்லாம் தெளிவாக போட்டுருவோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடி சீக்கிரம் கற்றுக்கலாம். நாங்கள் மட்டும் இல்லாமல் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும். இப்போ நாங்கள் டெசிபிள் ஆடியோஸ் இருக்கிற மாதிரி இன்னும் 100 கடைகள் இருந்தாலுமே அவ்வளோ பேர்ட்டையும் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். இது நாங்கள் மட்டும்தான் கற்றுருக்கோம், நாங்கள் மட்டும்தான் பண்ணணும், நாங்கள் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணணும் இல்லாமல் எல்லாரும் சேல்ஸ் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ராடக்ட் வந்து நாங்கள் கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இது கற்றுட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வேணும், நான் வீட்டிலேருந்தே பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கொடுப்போம். ரொம்ப ரேட் கம்மியாக கொடுப்போம். நீங்களும் இதே மாதிரி கம்மியான ரேட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயன்படுத்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.